தமிழ் சினிமாவோட டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது ரெண்டு படங்க, வாழை அண்ட் கொட்டுக்காளி. எஸ்பெஷலி வாழை படத்தை பார்த்த சிம்பு 4 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவை ரொம்ப எமோஷனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ப்ரிவியூ பார்த்த பிசி ஸ்ரீராம் படம் அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டைரக்டர் பாலா படத்தை பார்த்துட்டு அழுதுட்டே போனதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இவர் மட்டும் இல்ல, டைரக்டர் மணிரத்னமும் மாரி செல்வராஜ பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு. அண்ட் அதே மாதிரி சூரியோட ஆக்டிங்ல வெளியாயிருக்க கொட்டுக்காளி மூவிக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருந்த கொட்டுக்காளிய ரீசெண்டா பார்த்த உலக நாயகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு வித்தியாசமான முயற்சி, ஆனா இதை நீங்க தைரியமா எடுத்திருக்கீங்க, அது படத்துல ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன் இவங்கள தவிர மிஷ்கின் கூட இந்த படத்தை ரொம்பவே பாராட்டிருக்காரு. அண்ட் இவ்வளவு நாள் மலையாளத்துல இந்த படம் நல்லா இருக்கு, கன்னடத்துல அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த படங்களை எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தமிழ் சினிமாவில ஒரு தரமான 2 படங்களா கொட்டுக்காளியும் வாழையும் இருக்கு.